இன்றைக்கி புதுசாக அடிச்சிருக்கிற பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறதுக்கு டைம் இருந்தது. அதனால் ஒரு போய் விசிட் ஒன்று போட்டேன். நான் போகும்போதே அந்த பஸ் ஸ்டாண்டு அந்த இதில் ரெண்டு ஒருத்தன் வெத்திலையே சப்பிக்கு நிற்கிறான். வெத்தில சப்பிக்கு நிற்கிறான். வாயம் செக்க வாயை வச்சுக்கிட்டு வெத்திலையை சப்பிக்கு நிற்கிறான். இல்லைங்க, இவங்களே பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வெத்திலை யூஸ் பண்ணுறதுக்கே விடக்கூடாது. இல்லைங்க, பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வெத்தில போடுறதுக்கே விடக்கூடாது. இந்த மாதிரி இதில் இது நான் இப்போ வீடியோ எடுக்கிற ஐடியா இருக்கல என்னச்சுன்னா, நான் இதை பெரிய இதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் பெரிய அளவில் அப்படின்ட்டு சொல்கிற அளவுக்கு இல்லை. ஓரளவு அந்த இருந்ததை தான் கொஞ்சம் மோடிஃபை பண்ணியிருக்காங்க. ஆனால் செலவழித்த காசுக்கு அவ்வளவு காணாதுன்னு தான் சொல்லணும். ஏன்னு சொன்னால் நான் ஒரு 2 தடவை இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நான் வெளியே இடங்களுக்கு போயிருக்கேன். ஒருக்கா இங்கேருந்து ஹட்டனுக்கு போனேன். இன்னொருக்கா இங்கே இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மன்னாருக்கு போனேன், தலைமன்னார் பஸ்ஸில். அதுக்கு பிறகு நான் இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நான் போகலை. என்ன காரணம்னு சொன்னால், இது வந்தால் ஒரே அங்கே அதை இதையும் குப்பையும் குளம் நாத்தம் அங்கே அந்த இதெல்லாம் மூத்திர மஞ்சி அப்படி இப்படிலாம் வச்சுருப்பாங்க. அது அந்த இதில் வாரதில்லை. அப்படியே ப்ரைவேட் பஸ் எடுத்துகிட்டு தான் போகிறது. இப்போ நான் இப்போ எந்த ஒரு ஆக்களுக்கும் சார்பாக கதைக்கலை. ஆனால் இந்த செஞ்சிருக்க காசுக்கு செலவழிச்சிருக்க காசுக்கு இந்த வேலைப்பாடு காணாதுன்னு தான் நான் சொல்லுவேன். அவ்வளோதான் நான் சொல்கிற கருத்து. இது யாருக்காகவும் எந்த ஒரு கவர்மெண்ட்டுக்காகவும் விசேறது இல்லை. ஆனால் செலவழித்த காசுக்கு செஞ்சிருக்க வேலைப்பாடு இன்னும் காணாது. ஏன்னு சொன்னால், அந்த அந்த மேல்மாடி பில்டிங்கெல்லாம் ஏற்கனவே இருந்த பில்டிங். அந்த பில்டிங்லாம் இருந்த பில்டிங். முன்னுக்கு அந்த என்ட்ரன்ஸுக்குரிய விஷயம் அதெல்லாம் கொஞ்சம் செஞ்சுருக்காங்க. ஆனால் ஏற்கனவே இருந்த பில்டிங்கை தான் கொஞ்சம் மோடிஃபை பண்ணி செஞ்சுருக்காங்க. சின்ன சின்ன வேலைப்பாடு அந்த இடைக்கடைக்க செஞ்சுருக்காங்க. ஆனால் இவ்வளோ செலவாக இருக்கான்னு சொல்லி ஒரு இப்போ கேள்விக்குறி ஒன்று தான் இருக்குது. இந்த இவ்வளோ செலவழித்து இப்போ 400 இவ்வளோலாம் காசு சொன்னாங்க. ஆனால் அவ்வளோ செலவழித்து இவ்வளோ தான் வேலைப்பாடு நடந்திருக்கான்னு சொல்லும்போது ஒரு இதாக தான் இருக்குது. இதுக்கு மேலேயும் செய்கிறதுக்கு இருந்தது. ஏன்டா அந்த உள்ள அந்த அடித்தளம் அதெல்லாம் சும்மா நார்மலாக இருந்ததை தான் செஞ்சுருக்காங்க. பெரிய அளவில் ஒன்றும் செய்யப்படலை.